பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பாக்கியா உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா, நீங்க ராதிகா கிட்ட மட்டுமாவது நடந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கலாம் இல்லைன்றாங்க. அப்படி சொன்னா எப்படியாவது ஒரு விஷயம் அப்படியே லீக் ஆயிடும்டா. எதுக்காக அவங்க என் மேல நம்பிக்கை வச்சு இந்த விஷயத்த சொன்னாங்களோ அந்த விஷயத்த நான் காப்பாற்றணும்னு நினைச்சேன். அதனாலதான் ராதிகா கேட்ட கூட இந்த விஷயத்த நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அமிர்தா இல்லம்மா, ராதிகா நடந்துகிட்டது, உங்களை பார்த்தது, இது எல்லாமே கோபமா இருக்கு. மறுபடியும் பழைய ராதிகாவா மாறி உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டெல்லாம் சொல்றாங்க. இருக்கட்டுமே, இதனால என்ன நம்பினவங்க எல்லாருமே எனக்காக தான் இருக்காங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, எது நடந்தாலும் அதை பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் என்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட எதவோ இருக்கோ அதை வச்சு நான் மூவ் ஆன் பண்ண போறேன். இதுல போய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எழில் அம்மா, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், நீ எது நினைச்சு கவலைப்படாம இருன்றாங்க. எழில், நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை, நீ எனக்கு உறுதுணையா இருக்க இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறத ராதிகா கேட்டுட்டு, உனக்கு பலமே அந்த குடும்பம் தான், அந்த குடும்பத்தை ஒட்டு மொத்தமா அழிச்சிடுற, அதுக்கான வேலை என்னவோ அதை நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு ராதிகா அதிரடியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.